வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.5ல் 8வதுல 2வது கணக்கு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம முதல் கணக்கு பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதும்போது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், எஃப் டாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஃபஸ்ட்டு வந்து அடைப்புக்குறியில் உள்ளதை ஃபஸ்ட்டு செஞ்சிடும். எஃப் டாட் ஜினா என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x கொடுத்துட்டாங்க. 2x அப்படி போட்டுக்கிறேன். அடுத்து வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா வந்து என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதில் இந்த 2x போடுறோம். 2x த ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். எக்ஸுக்கு பதில் தான் இந்த 2xை போடுறோம். எக்ஸுக்கு பதில் 2xை போடும்போது 4x ஸ்கொயர் கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன எடுத்துக்கிறோம், எஃப் டாட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன எழுதணும், எஃப் டாட் ஜி அப்படி வச்சுக்கோங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ வந்து எஃப் டாட் ஜி வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு நம்ம எழுத போகிறோம். 4 × x + 4 த ஹோல் ஸ்கொயர்டு. புரியுதா, ரொம்ப எளிமை. இது வந்து எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அடுத்து வந்து என்னது, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஃபஸ்ட் அடைப்புக்குறி வந்து என்னது, ஜி டாட் ஹெச். அப்புறம் என்னது, ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ப்ளஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு வந்து என்னது, 2x. அப்படின்னா என்ன செய்யணும், இந்த 2xங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4 பிரதிடுறோம். அப்படின்னா என்ன செய்யணும், 2 × எக்ஸ் ப்ளஸ் 4. அப்படின்னா இது செய்யும்போது என்ன வரும் நம்மளுக்கு, 2x ப்ளஸ் 8 வரும். ஜி டாட் ஹெச் வந்து என்ன வருது நம்மளுக்கு, 2x ப்ளஸ் 8 பெருக்கி எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அப்படின்னா என்னது, எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச் வந்து என்ன இருக்குது, இங்கே 2x ப்ளஸ் 8ன்னு இருக்குது. இந்த எஃப் ஆஃப் இது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கும்போது இது வந்து என்ன வரும், நம்ம விதிப்படி பார்த்தோம்னா 2x ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்டு. 8 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி போடலாம். போடும்போது என்ன வரும், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதில் வந்து என்னது, டேக் 2 கூட அவுட் சைடு எடுத்துருவோம். அவுட் சைடு எடுக்கும்போது என்ன வரும், இது வந்து என்னது அடைப்புக்குறியில் இருக்குது. 2 ஆட்டோமேட்டிக்காக அவுட் சைடு இப்படி கூட செஞ்சுக்கோங்க. 2 × எக்ஸ் ப்ளஸ் 4 இப்படி போட்டுக்கோங்க. போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 4 × எக்ஸ் ப்ளஸ் 4 தான் ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா. இது என்ன இருக்குது, எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ரெண்டு சமமாக இருக்கா, ரெண்டுமே சமமாக இருக்குது. சமமாக இருக்கும்போது தேர்ஃபோர் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ப்ராக்கெட் வந்து மாற்றி போடுறோம். நம்ம மாற்றி போடும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இந்த கணக்கும் இம்பார்ட்டன்ட். உனக்கே தெரியும் நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் எப்படி செஞ்சுருக்கோன்னு. ஒரு சின்ன க்ளூ தான், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கனாலே நம்மளுக்கு வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.